திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் சைடு ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் பார்த்துடலாம். முதல்ல பங்குனி மாத துவக்கத்துல கன்னி ராசிக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ராசிக்குள்ளேயே கேது பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்துரு ஸ்தானத்துல சுக்கிரனும் சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானத்துல சூரியன் ராகு புதன் இணைவு, ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ இந்த கிரக அமைப்புகள்ல தான் இந்த மாதமானது உங்களுக்கு துவங்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் அந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அதாவது 15/3/2024 அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது உங்களுடைய ராசி லக்னப்படி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. இரண்டாவதா பங்குனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 23/3/2024 அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில் நீசம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் தாண்டி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு, அதாவது மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறார். கூடவே பங்குனி 19ஆம் தேதி புதன் வக்ரமும் ஆகிறார். பங்குனி 27ஆம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆகிறார். மேஷத்துல இருந்து மறுபடியும் மீனத்துக்கே வந்துடுறார். அப்ப புதன் ஒரு ஆக்சிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே புதன் தான். இப்ப புதன் வக்ரமாகிறார், வக்ர பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற பட்சத்துல என்னென்னவெல்லாம் நம்மளால பண்ண முடியும், எதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும், இதெல்லாம் துணிஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். கன்னி ராசி கன்னி லக்னத்துல நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா புதனுடைய நிலைப்பாடை வச்சுட்டு தான் உங்களுடைய 80% வாழ்க்கை சூழலே இருக்குது. இப்போ புதன் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த கன்னிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அது சுக்கிரனால் மட்டும்தான் முடியும். சோ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருந்த ஒரு சூழல் தாண்டி இப்ப ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். எப்ப பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பங்குனி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 31/3/2024 அன்னைக்கு இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறாருன்னா மீனத்துல சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். சுக்கிரன் மீனத்துல உச்சமாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறை மீனத்துல உச்சமாவார் சுக்கிரன். ஆனா 18 வருடத்திற்கு ஒரு முறை தான் ராகு மீனத்துக்கு வருவார். இப்ப ராகு மீனத்தில் இருக்கும்போது சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 18 வருஷத்துக்கு ஒரு கதை நடக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டம், இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான புதன் மீன ராசியில் நடக்க உள்ளது. சோ இது என்னென்னவெல்லாம் செய்ய போகுது, சுக்கிரனுடைய லீலைகள் தான் போட்டிருப்போம். இது என்னவெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரலாம். அந்த ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரும்போதும் அந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா அது தரக்கூடிய பலன் முழுமையா உங்களுக்கு நடக்கும். அப்படி அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி இல்லாத பட்சத்துல பலன் நடக்காதான்னு கேட்டால் கண்டிப்பா பலன் நடக்கும். அது பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கை சூழல்ல கொடுத்துறாது. தசாபுத்தி அந்தரமா இருக்கு, இல்லை அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்துனா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வாழ்க்கையில இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்பதான் நடந்ததுன்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் நடந்துடும். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்ப்போம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி. சரி, 7வது ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாத துவக்கத்திலேயே சூரியன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலதான் சூரியன் அமர்ந்திருப்பார். அங்க ராகுவும் இருக்கு. சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி. இப்போ மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. ஒன்னும் உங்களுக்கு வரணும், இல்லைன்னா உங்க குடும்பத்தாருக்கு
வருவதற்குண்டான வாய்ப்புகளை இது சொல்கிறது. எடுத்ததையுமே ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்றீங்களே அப்படின்னா பாருங்க, நான் நெகட்டிவா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. எப்பவுமே வரும் முன் காப்பதே சிறந்தது. பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை முன்னோக்கி நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். மழை வரப்போகுதுன்னு வாழைநீ அறிக்கையில சொன்னா கொடை எடுத்துட்டு போகலாம். 2 வீலர்ல போறவங்க ஜர்க்கின்லாம் எடுத்துட்டு போகலாம். எந்த அறிவுமே இல்லாம மழை வந்துன்னா நினைஞ்சிட்டு தான் வரணும். ஸோ அப்ப வரும் முன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயங்களை சொல்றோம். பாருங்க, கோச்சார பலன் தான். ஆனா தசாபுத்தியும் இந்த கோச்சாரத்தோட மிங்கிலாகி வரும்போது பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ கவனமா இருக்கணும். அப்போ சூரியன் 12ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நண்பர்கள் மூலமா எதிர்பாராத செலவுகள், அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. கூடவே பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் சற்று குறைந்து போவதை சொல்கிறது. உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. பாருங்க, செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். நல்லா பாருங்க, அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று வேலைப்பளவும் அலைச்சலும் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. அரசு வேலைகளுக்காக நிறைய அலைச்சலையும் வெளிமாநிலம் போய் வெளிய இடங்களுக்கு போய் சில விஷயங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் வந்துடும். பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் இன்னும் தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராகுவை நோக்கி போறார். செலவுகள் அப்படிங்கிறது நம்ம கட்டுக்குள்ள இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. கண்மூண்டித்தனமான செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல். இளம் வயதினராக இருக்கிறீங்க, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த தடவை சேமிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இது வரைக்கும் சம்பாதித்த காசுல ஒரு 50-60% இந்த சூழல்ல உங்களுக்கு விரயமாக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும் இது 100% செலவை இழுத்து வச்சிடும். கவனமா இருக்கணும். ஏன்னா கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல கிரகணம் வரப்போகுதுங்க. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்க போகுது இந்த மாசத்துல. அது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய கிரகணமும் கன்னி ராசிக்குள்ளேயே சந்திர கிரகணமும் நடக்க போகுது. இந்த கிரகண சூழல்கள் யார் அதிகமா பாதிக்குது அப்படின்னா நல்லா பார்த்துக்கிடுங்க. திருமண வாழ்க்கையில அதிக பாதிப்பை கொடுக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை அதிகமா பாதிக்குது. 2வது குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு கொடுக்குது. பொது ஜன மத்தியில ஒரு முக்கியமான நபரா பொது ஜனங்களினுடைய ஆதரவு முக்கியமாக தேவைப்படக்கூடிய நபர்களை பாதிக்குது. வெளிமாநிலத்தில் நல்லா சம்பாதிச்சிருக்கக்கூடிய நபர்களை பாதிக்குது. இதெல்லாம் ஜென்ரலான ஒரு விஷயம். இதையும் தாண்டி பெண்களுக்கு, குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. 2வது உங்களுக்கு, அதாவது கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்த உங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தையும் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையும் தாழ முடியாத தனிமையையும், தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோமோ, இதற்கு முன்பு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோமோ அதுதான் நம்மளுக்கு இவ்வளவு வேதனைகளை கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் கொடுத்துருங்க இந்த கிரகணம். அப்போ இந்த கிரகண காலத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டுமே நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்குது. அதாவது சூரிய கிரகணத்திற்கு முன்பு 3 நாட்களும், சூரிய கிரகணத்து அன்னைக்கும், சூரிய கிரகணம் அடுத்து 3 நாட்கள், அதே போல சந்திர கிரகணம் முன்பு 3 நாட்கள், சந்திர கிரகணம் அன்னைக்கு, சந்திர கிரகணத்துக்கு அடுத்து 3 நாட்கள். இந்த 7-14 நாட்களும் என்ன செய்யறீங்க அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன், அதாவது உக்கிரமான பெண் தெய்வ கோவிலுக்கு போய் அந்த பெண் தெய்வத்திற்கு கல்லுப்பு, எலுமிச்சம்பழம் மாலையா போடலாம், சூளத்துல குத்தலாம், இது எல்லாமே அது உங்க விருப்பம். கல்லுப்பு கண்டிப்பா வேணும். இது எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்துட்டு அழகா அம்பாளுக்கு தீபம் போட்டுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 நாள்ல இருந்து தொடர்ந்து 7 நாட்கள் அந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 80% பாதிப்பு அதுலயே நீங்கிடும். அது போக உங்களுடைய மனசை ஒரு நேர்கோட்டுல ஒரு ஸ்டெடியான ஒரு சூழல்ல வச்சுக்கிறதுக்கு சிம்பிளா யோகா, மெடிடேஷன் அல்லது தெய்வ பாடல்களை பாராயணம் செய்யறது, தெய்வ மந்திரங்களை பாராயணம் செய்யறது,
அடிக்கடி கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, கோவிலில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, யாரு கூட இன்டர்ஃபியர் ஆகாம உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொள்வது. அதாவது மனசை ஒரு நேர்கோட்டில் ஒரு குவியலா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் மனம் அதிகமாக சஞ்சலப்படும், காரணம் இல்லாத சஞ்சலமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்க அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கும். அந்த காலகட்டம் இப்படி இருச்சலா இருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணிடும், நம்மளுக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணிடும். ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்னா, நல்லா பாருங்க, இது நடக்கக்கூடாது அப்படின்னா யோகா, மெடிடேஷன், ஒருமுகப்படுத்தல், மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்யலாம். அதுக்குண்டான முயற்சிகளை செல்ஃபா நீங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு நல்ல ரெக்கவரி உங்களால பார்க்க முடியும். இது எல்லாத்துக்குமே இந்த பாதிப்பு இருக்குமானா ரொம்ப முக்கியமா பாருங்க, நல்லா பாருங்க. கேதுவினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கணும். அல்லது கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்தணும். அல்லது சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் இந்த பாதிப்பு நீங்கள் அதிகமாக உணர்வீர்கள். மேக்சிமம் கணவன் மனைவிக்குள்ள அதிகப்படியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா மருத்துவ செலவுகள் வரும். மருத்துவ செலவுகள்னால் அதை செலவு செய்யறதுக்கு முடியல அப்படின்ற பட்சத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை ஃபுல்லாவே அவங்க டேக் கேர் பண்ணிக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவர்கள் மீது உங்களுக்கு வந்துவிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த காலகட்டமானது இருக்குது. அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல். சூரியன் 12ஆம் அதிபதியாக 7ல் இருப்பது நல்லதல்ல. இது என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான பிடிவாதத்தையும், கோபத்தையும், கர்வத்தையும், ஈகோவையும் கொடுத்துடுது. 2 பேர்த்துக்குமே கொடுத்துருது. அப்போ ஈகோ அப்படிங்கிற விஷயம் உள்ள வந்துருச்சுன்னா கணவன் மனைவி தோத்துருவீங்க. ஈகோ தான் ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா விட்டு கொடுத்து போகலாம். அடுத்ததா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, செவ்வாய் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார் உச்சம் பெற்று. இதுவும் அதீத மனக்குழப்பத்துக்கும் விருப்பத்திற்கு எதிரான நிகழ்வுகள் நடப்பதையும் தான் சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது. இப்போ அதுல இருந்து சற்று விடுதலை. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் செல்றாரு. அங்க ஆல்ரெடி சனி இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி அதை அப்படியே சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. முக்கியமா எதிர்ப்புகள் இல்லாத ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை ரொம்ப சரியா பயன்படுத்தி எதிர்ப்புகள் இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் தான் அது. ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகப்படியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இரண்டாவதா அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகளையுமே கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்களாலதான் அந்த பிரச்சனை வருது. ஸோ இதை நம்ம டேக் ஓவர் பண்ணணும், இதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே தெரியும். உறவுகள் மீது அதிகப்படியான வெறுப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. இரண்டாவதா சொல்ல போனோம் அப்படின்னா தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத உணரவீங்க. அக்கம் பக்கத்தினர் மூலமாகவும் மாமனார் வழியிலையும் உங்களுக்கு கண்மூடித்தனமான எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மாமனார் அப்படிங்கிற உறவு கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பழகுங்க. காரணம் அவர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருகிறது. அது மறைமுகமாகவோ நேர் வழியிலேயோ எதிர்ப்பை அவர் கற்குவார் அப்படிங்கிறது. மாமனார் அப்படிங்கிற உறவு இருந்தா பாத்துக்குங்க. இல்லைன்னா இளைய சகோதரம் 2 பேருமே எதிர்ப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாயிடுங்க. அதே போல இந்த காலகட்டம் பத்திரப்பதிவு செய்யறது, ஒரு போன் வாங்கிறது, பிடிக்கிறது, அதே போல கழுத்துக்கு போடக்கூடிய நகை ஆபரணங்கள், கையில போடக்கூடிய மோதிரம், காதுல போகக்கூடிய ஜிமிக்கி, கம்மல், இந்த மாதிரி தோடு, இந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கழுத்து, காது மற்றும் கை விரல்களில் போடக்கூடிய ஆபரணங்களை
ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது புதுசாக வாங்குறதையும் தவிர்த்துக்குங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா நல்ல குவாலிட்டியான பொருளை வாங்க முடியாது உங்களால, இது ஒரு வகையில ஏமாற்றம் வந்துடும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரெண்டாவது தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். துணியுடன் செயல்படுவாங்க. போட்டி பந்தயத்தில் வெற்றி, எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டம். அது ஒரு நல்ல விஷயமே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும், அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல மறைவு வர்றதும், சனியோட சேர்றதும், நோய் உடலுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் சில நேரங்களில் உடல் உபாதைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. காது மூக்கு தொண்டை பிரச்சனை, சில நபர்களுக்கு யூரினல் ட்ராக், மோஷன் ட்ரபிள், இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் புதன், உங்களுடைய ராசி அதிபதி. சார் இத்தனை என்ன இருக்குல்ல, இதெல்லாம் சமாளிக்க முடியுமான்னு கேட்டால், பங்குனி மாதம் 12ஆம் தேதி 23/3/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் பங்குனி 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது 9/4/2024 வரைக்கும் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்துதான் இருக்கிறாரு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி அந்த புதன் வக்ரமும் ஆயிடுறாரு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தேவையற்ற பிடிவாதங்களை வைக்க வேண்டாம். தொழிலில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யக்கூடாது. குறிப்பாக சொல்லப்போனால் 23 மார்ச்சிலிருந்து 9 ஏப்ரல் வரைக்கும் தொழிலில் புது மாற்றங்கள் எதையுமே செய்யக்கூடாதுங்க. இப்படி செய்யும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் சங்கடங்களையும் கொடுத்துருது. தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இரண்டாவதா, உங்களுக்குள்ளேயே நீங்களே தனிமையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல். நம்ம சிவனே இருந்தாலும் பிரச்சனை தேடி வருது அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்மளே வம்புக்கு இழுக்க போறோம். கொஞ்சம் இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையும் கேட்காம சில விஷயங்களை பண்ணுவீங்க. கரெக்டா பாருங்க, அது 31 மார்ச் 2024 இருந்து 9 ஏப்ரல் 2024 வரை கிட்டத்தட்ட அந்த 10 நாட்கள் அந்த புதன் பகவான் வக்ரமா இருக்கிறார். புதன் வக்ரமா இருக்கிறார். இப்போ புதன் வக்ரமா இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பா யாரை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம சில முரணான முடிவுகளை, தவறான விஷயங்களை செய்திருவீங்க. ஸோ அது உங்களுக்கு பின் நாட்களில் பெரிய பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழல். குறிப்பாக அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது. நீங்களா எதுலையும் போய் சிக்க வேண்டாம். சரியா? ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது அந்த ஒட்டுதல் அப்படிங்கிறது அந்த காலகட்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசிக்க வேணாம். மறைமுகமா கஷ்ட நஷ்டத்தோட அந்த புரிதலும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் திருமண வாழ்க்கையில் உணரப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 2-9 அதிபதி. எல்லா விதத்திலையும் அவர் தான் நன்மை செய்யணும். கன்னிக்கு கடவுள் மாதிரி சுக்கிர பகவான். அவர் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பங்குனி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 31/3/2024 அன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சியார், அங்கே உச்சமாகிறார். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள், செழிப்புகள் எல்லாமே நிவர்த்தியாகும். தேவையான காசு பணத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய வழிவகைகள் சுக்கிர பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரனுடைய தசாபுத்தி அங்கரங்களோ இந்த பரணி பூரம் பூராடத்துல ஏதாவது கிரகங்கள் இந்த தசாபுத்தி நடத்தினாலோ கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா சம்பாதிப்பாங்க. பயணத்தை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், நிறைய பொதுஜன மக்களை சந்திக்கக்கூடிய நபர்கள், நிறைய வாடிக்கையாளர்களை தினமும் ஒரு 100 பேரை பார்த்துருவேன், 50 பேரை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக காட்டப்படுகிறது. ஆனா பாருங்க, சுக்கிரன் ராகுவை நோக்கி போகுது. 2ஆம் அதிபதி. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை நம்பி உங்க கையில இருக்கிற கையிருப்பு பணத்தை அவர்களோட கூட்டாளியா ஏத்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற கையிருப்பு பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க.
அவர் அப்படியே வாரி கட்டிட்டு எஸ் ஆயிடுவார். அதான் நடக்குது. அப்போ பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல கையிருப்பு பணத்தை வெளியில் எடுத்து செலவு செய்ய வேண்டிய சூழல், அனாவசியமான சூழ்நிலை வந்ததுன்னா அதை கண்டிப்பா தவிர்ப்பது நல்லது. இல்லை அப்படின்னா உறுதியாக ஏமாற்றும். இது சுக்கரனுடைய தசாபுத்தி எல்லாம் நடந்தது அப்படின்னா வடிவேலை கூட்டிட்டு போய் கிட்னி எடுத்து விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதையாயிடும். உசுப்பேத்தி விட்டு கையில் இருக்கிற காசை ஆட்டை போட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழல் கையிருப்பு பணத்துக்கு மேல. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வரும், வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா குடும்பத்தின் மீது பற்றுதல் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? சுக்கிர பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தின் மீது உள்ள பற்றுதல் மேலும் ஒரு மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுதே தவிர கீழே போறதுக்கு இல்லை. அது உங்க குடும்பமா, இல்லை பெண்களாக இருந்தால் தந்தையோட குடும்பமா, இல்லை வீட்டுக்கு வந்த மாமியாரோட ஃபேமிலியா அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனால் குடும்பத்தின் மீது பற்றுதல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழிலில் புதுசாக எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், அதுலேயும் இதுதானே வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ சுக்கிரன் ராகுவை நோக்கி போகிறதுனால நன்மை எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, கண்டிப்பாக நன்மை உண்டு. 9ஆம் அதிபதி ராகுவை நோக்கி போவதால் இந்த காலகட்டம் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதும், உங்களுடைய குல தெய்வ வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் உங்களை, அந்த மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிச்சிடும். கண்டிப்பா விடுவிக்கும், அதில் மாற்றம் இல்லை. அப்படி ஒரு வேலையை இந்த சுக்கிர பகவான் செய்வாரு. சுக்கிரன் ராகுவோட நெருங்க குலதெய்வ வழிபாடு செய்யறதும், முன்னோர்களை வழிபாடு செய்யறதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அத்தியாவசியமான சில விஷயங்களை இந்த வழிபாடு பெற்று தரும். எந்த மாற்றமும் கிடையாது. சரியா செய்தால், அந்த வழிபாடை சரியா செய்தால் மட்டும் போதுமானது. இப்போ நிறைய பாசிட்டிவ், நிறைய நெகட்டிவ் பார்த்துட்டோம். பாசிட்டிவ் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கு. இப்போ பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு காமாட்சி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. காமாட்சி அம்மனுக்கு 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் போதுமானது. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவு முடிச்சு